ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எக்கை ஊற்றிடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக கொதிக்க விட்டு ஸ்டாண்டு போட்டு, நான் எனக்கு ஸ்டாண்ட் இல்லை அதனால் மூடி போட்டிருக்கேன். ஸ்டாண்டு போட்டு அந்த பாத்திரத்துக்கு ஒரு மூடி, அதுக்கு மேலே இட்லி பாத்திரத்தோட மூடி போட்டு, இல்லைனா தண்ணி உள்ளே விழும், அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 25 மினிட்ஸ் போல் அது பேக் ஆகட்டும். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக பொரிக்கடலை, 4லேருந்து 5 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு நல்லா குறகுறமாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மிக்சி ஜாரில் ரெண்டாவது ஒரு தக்காளி போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் பேஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு. இப்போ ஒரு நைஃப் விட்டு பார்க்கும்போது எதுவுமே ஒட்டலை. அப்போ சூப்பராக பேக் ஆகிருக்கு. ஸோ இது நம்ம வெளியில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டு கொஞ்சமாக சீரகம், 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா வதக்கிடலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது நல்ல கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் அது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த எக் பேக் பண்ணது நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம சைடு ஓரத்தெலாம் இப்போ நான் பண்ணுற மாதிரி ஒரு நைஃப் வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு அதை ஒரு பிளேட்டில் கவுத்தி போட்டு இந்த மாதிரி பேஸ் தட்டிகிட்டே இருங்க. தட்டும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ டென்சிட்டி சூப்பராக இருக்கா. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெரிய க்யூப்ஸாக கட் பண்ண வேணாம். எதுக்குன்னா நம்ம குழம்புல போட்டதுக்கப்புறம் இதோட சைஸ் இன்னுமே எக்ஸஸ் ஆகும். அதனால் இந்த மாதிரி சைஸ் இருந்தாலே போதுமானது. இப்போ பாருங்கள் சூப்பராக அந்த க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அந்த கடாயில் இருக்கிற வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பருப்பு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது கூடவே அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா க்யூப் சைஸில் இருக்கிற அந்த எக் பீசஸை, அதை நம்ம அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்புறம் உடஞ்சிரும். இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இதில் தண்ணியாக இருந்தாலே ஓகே தான் அப்படின்னா கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த எக்கோட சைஸஸ் எல்லாமே எக்ஸஸாக நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மல்லி இலை தூவி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.